விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் வழியிலே இணைந்திடுவோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் வழியிலே இணைந்திடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் வழியிலே இணைந்திடுவோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பெனும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பெனும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இறைவனின் பிள்ளைகள் நாம் என்றே இகமதில் அனைவருக்கும் சாற்றிடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் வழியிலே இணைந்திடுவோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் வழியிலே இணைந்திடுவோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பெனும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பெனும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இறைவனின் பிள்ளைகள் நாம் என்றே இகமதில் அனைவருக்கும் சாற்றிடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். கொண்டாடுவோம்,
எடுத்து அழைக்கின்றோம், மலராரத்தி எடுத்து அழைக்கின்றோம். அருட்பணி செய்யும் இறை குருவை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், மலராரத்தி எடுத்து அழைக்கின்றோம். ஆண்டவரே உந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், மலராரத்தி எடுத்து அழைக்கின்றோம். அருட்பணி செய்யும் இறை குருவை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், மலராரத்தி எடுத்து அழைக்கின்றோம். சுமைகளை இறக்கி வைப்போம், பரிகாரம் புரிந்தே தூய்மையாவோம். பிறந்து பணியில் மகிழ்ந்திடுவோம், தூயனல்லாவில் கனி கொடுப்போம். பாவத்தின் சுமைகளை இறக்கி வைப்போம், பரிகாரம் புரிந்தே தூய்மையாவோம். பிறந்து பணியில் மகிழ்ந்திடுவோம், தூயனல்லாவில் கனி கொடுப்போம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். ஆண்டவரே சுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் வழியில் நிறைந்திடுவோம். நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான். என்னை பின் செல் என்று அழைத்தவரே இன்று ஒளியாம் அகலாகி இருக்கிறார். ஒளியாம் இயேசு நம் உயிரோடு கலந்த தேவன். இவர் நன்மைத்தனத்தின் கடவுளாக உள்ளார். ஆண்டவரின் கருணை என்ற வெளிச்சத்தை நம் மீது நமது அன்னை பொழிய செய்கின்றார். இவ்வொளியால் நடந்தால் வாய்க்கால்களின் அருகாமையில் உள்ள பயிர்கள் செழித்து வளர்வது போல் நாமும் வளமோடு வாழ்வோம் என்பதை இன்றைய தீப ஒளியின் செய்தி. ஒளியாம் இறைவனின் வழி தொடர அன்பு வழியில் பின் செல், நன்மையின் வழியில் பின் செல், விசுவாச வாழ்வில் பின் செல், உண்மையின் வழியில் பின் செல் என்பதை நம் வாழ்வாக்கி குத்துவிளக்கின் முதல் திரியை ஏற்ற அருட்தந்தை பிலிப் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இரண்டாவது திரியை ஏற்ற நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மூன்றாம் திரியை ஏற்ற அருட் சகோதரி ஸ்டெஃபி ஜென்சன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மற்றும் 4ஆம் 5ஆம் திரிகளை ஏற்ற நமது அன்பிய முன்னாள் பொறுப்பாளர்கள் திரு லாரன்ஸ் மற்றும் திரு சகாயராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மை தேடி
மீட்பரும் நம் ஆண்டவர் இயேசுவின் அருளும் கருணை கடல் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பின் இறை சமூகமே, இன்றைய இரண்டாம் திருவிழாவினை புனித ராணி மரியா அன்பிய மக்கள் சிறப்பிக்கும் இந்நேரத்தில் திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்பதில் பெருமைப்படுகின்றோம். இன்றைய தினத்தின் சிந்தனைக்காக நன்மை தனத்தின் ஊற்று அன்னை மரியாள் என்ற சிந்தனை விதை விதைக்கப்படுகிறது. ஊற்று என்பது வறண்ட காலத்தில் கையால் ஆற்று மணலில் அல்லது இயற்கையாகவே பாறை கற்களின் இடைவெளியில் இருந்து உருவாகுவது, உருவாகி பயன் தருவது ஆகும். நம் மனம் மற்றும் உடல் அளவில் காயங்கள் ஏற்படும் போது, அன்றாட தேவைகள் தடைப்படும் பொழுது நம் அன்னை நமக்காக தம் மகனிடம் பரிந்து பேசி நலன்களை அள்ளித்தரும் ஊற்றின் வாய்க்காலாக விளங்குகின்றார் என்பது அனுபவம் உண்மை. வானக தேவனின் வார்த்தை தன்னை ஏந்தி வந்த தூய கப்ரேல் தூதரிடம், இதோ ஆண்டவரின் அடிமை என தாட்சியோடு ஏற்றுக்கொண்டு இறை சித்தத்திற்கும் உயிர் கொடுத்து நன்மை தனத்திற்கு ஊற்றாகிறார். அது மட்டுமா, தான் ஒரு கர்ப்பிணி என்பதை மறந்து முதிர் வயதில் கர்ப்பவதியான தூய எலிசபெத் அம்மாவுக்கு நன்மை செய்ய மலை வழி பாதையில் நடந்தே சென்று ஓடினாரோ என்னவோ, அது அவர் பெருந்தன்மை. தூயவர் இயேசுவை பெற்றெடுக்க இடமின்றி அலைந்த போதும் முணுமுணுக்காமல் கிடைத்த மாட்டு கொட்டகையில் உலகமே தாங்கிட இயலாதவரை பெற்றெடுத்த நம் அன்னை நன்மை தடத்தின் கடல். இன்றும் கூட நாம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் பல நன்மைகள் நடந்து வருகிறது. வாடிடுவோர் வருந்தி கேட்பதற்கு முன்னரே தானே இறங்கி வந்து அவரது தலையை கோதிவிட்டு கண்ணீரை தம் திரு கரத்தால் தொட்டு துடைத்து வேண்டியவற்றை கொடுப்பதில் நம் அன்னைக்கு நிகர் அன்னையே. எனவே அன்னையின் திருவிழாவினை கொண்டாடும் இந்நாட்களில் மனங்களின் பாரங்களை, சுமைகளை, வேதனைகளை, சோதனைகளை இறக்கி வைக்க வேண்டி இந்த தூய திருப்பலியில் மன்றாடுவோம். இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருவிழாவுடைய இரண்டாவது நாளாகி இன்று நன்மை தனத்தின் ஊற்று அன்னை மரியாள் என்ற அற்புதமான தலைப்பை சிந்திக்கவும், அன்னைக்கு தேர் பவனி வழியாக அவருடைய புகழை பறைசாற்றவும் நாம் அனைவரும் நன்றி உள்ளத்தோடு இந்த நாளிலே குழும்பி வந்திருக்கிறோம். இந்த நாளை நம் மத்தியிலே அற்புதமான திருப்படி நிறைவேற்றி அன்னையை பற்றிய சிந்தையை பகிர்ந்து நமக்கு இறை ஆசிரியை பெற்றுத்தர வந்திருப்பவர் அருள் தந்தை பிலிப் பெலிக்ஸ் அவர்கள். தந்தை அவர்கள் சின்மியா நகர் பங்கினுடைய பங்கு தந்தையாக கடந்த 2 ஆண்டுகளாக பொறுப்பேற்று மிக அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அருமையான தந்தையை நாம் அன்போடு வரவேற்போம். அவர் வழியாக ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நமக்கு பொழிய வேண்டும் என்று நாம் அவர் வழியாக அவருக்காக இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். இப்போது நாம் பாவ மன்னிப்பு வழிபாட்டுக்குள் கடந்து செல்வோம். சரணடைந்தே எம்மை ஏற்று
தருள உம்மை வேண்டுகிறேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று மொழிந்து பாவத்தில் துயரத்தில் அழுகையில் இருக்கும் அனைவரையும் அழைத்து ஆறுதலை தந்து கொண்டிருக்கும் அன்பு இயேசுவே, எனக்கு நன்மை செய்ய யாராவது வருவார்களா என ஏங்கி தவிப்போரின் தவிப்பை உணர்ந்த போதும் கண்டுக்காமல் எதுவுமே தெரியாதது மாதிரி பின்மாதிரி சென்ற சமயங்கள் பல. சில நேரங்களில் உதவியும் செய்யாமல் அவர்களின் நிலைமையை ஏளனம் படுத்தியும் மனதை புண்படுத்தியும் உள்ளோம். எங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்கின்றோம். மன்னியும் இயேசுவே, எங்கள் மேல் இறங்கும் தேவனே. மனம் வருந்தி மனம் திரும்பி உம்மில் சரணடைந்தேன். எம்மை ஏற்று மன்னித் தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திரும்பி உம்மில் சரணடைந்தேன். எம்மை ஏற்று மன்னித் தருள உம்மை வேண்டுகிறேன். இனிமேல் பாவம் செய்யாதே என்று கண்டிப்புடன் கூறிய அறிவுரை ஏற்று நன்மைகள் செய்வதில் தாமதம் செய்த தருணங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். அவ்வாறு நன்மை செய்ய தவறியதால் அவர்களின் துன்பத்திற்கு காரணமாக மாறியிருக்கின்றோம். உன் அயலானை அன்பு செய்வாயாக என்ற வார்த்தையை மதிப்பளிக்காத நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். மன்னியும் இயேசுவே, எங்கள் மேல் இறங்கும் தேவனே. வருந்தி மனம் திரும்பி உம்மை சரணடைந்தேன். எம்மை ஏற்று மன்னித் தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திரும்பி உம்மில் சரணடைந்தேன். எம்மை ஏற்று மன்னித் தருள உம்மை வேண்டுகிறேன். பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என நாம் நினைக்கின்றோமோ அதையே நாம் பிறருக்கு செய்ய வேண்டும் என அறிந்திருந்தும் நன்மைகள் செய்யாமல் அலட்சியமாக வாழ்ந்திருக்கின்றோம். மேலும் பண வசதி, பொருள் வசதி, ஆள் உதவி என பல உதவிகள் இருக்கும் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களும் உதவி செய்ய ஓடியும் ஒன்றுமில்லாத ஏழையை எட்டிக்கூட பார்க்காத நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். மன்னியும் இயேசுவே, எங்கள் மேல் இறங்கும் தேவனே. மனம் வருந்தி மனம் திரும்பி உம்மில் சரணடைந்தேன். எம்மை ஏற்று மன்னித் தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திரும்பி உம்மில் சரணடைந்தேன். எம்மை ஏற்று மன்னித் தருள உம்மை வேண்டுகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியானது மிகவும் சிறப்பாக அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றியாக ஒப்புக்கொட ஜெபிக்கின்றார்கள். திரு தமிழ் செல்வன் மற்றும் திருமதி காணிக்கை மேரி பினோ ரெனிஷா திருமண நாளை கொண்டாடுகின்றார். இறைவனுக்கு நன்றியாகவும். ஜோசப் வின்சென்ட் மற்றும் ஜாய்ஸ், திரு ஜோஸ் ஜாய் ஜோபி நன்றியாகவும், ஜென்சன் மற்றும் ஜாய்ஸ் நன்றியாகவும், சார்லஸ் ஆரோக்கிய செல்வி இறைவன் செய்த அனைத்து செயல்களாக நன்றியாகவும், சீனிவாசகம் ஜோசி ஆகியோர் இறைவன் தங்களுடைய வாழ்வில் செய்த ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் நன்மைக்காகவும் நன்றியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலும் இந்த திருப்பலியானது சேசுவடியான் மேரி செலின் ராணி ஆண்மை இலைப்பாற்றுக்காகவும், சூசை மரியான் நிக்கோலஸ் ஆண்மை இலைப்பாற்றுக்காகவும், சேசு அந்தோனி சகாய இக்னேஸ்
பெல்பாசி ஆண்மை பாற்றுக்காகவும், நேசையா சந்தனமேரி ரெக்ஸலின் சாந்தி ஆண்மை பாற்றுக்காகவும், பிரவீன்குமார் சூசை ராஜேந்திரன் ஆண்மை பாற்றுக்காகவும், திரு செல்லமுத்து அருளானந்தம் மற்றும் ஃபாதர் ஆரோக்கியராஜ் ஆண்மை பாற்றுக்காகவும், ஜெயமால் பகிராஸ் ஆகியோரின் ஆண்மை பாற்றுக்காகவும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, மானுட அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாய் இறைவனின் மாட்சியில் இருப்பவரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னி மரியாவின் மாட்சிக்கு உரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளில் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாறு ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் நிற்போம். இறைவார்த்தை வழிபாட்டுக்கு நாம் தயாராகும். இறைவார்த்தை பாட்டு. ஒழிந்தாலும் இறைவார்த்தை ஒழியாது. இந்த விண்ணும் மண்ணும் ஒழிந்தாலும் இறைவார்த்தை
செய்தி பரப்போம். நம் அனைவரும் தலைவணங்கி இறைவார்த்தை ஒழிந்தாலும் இறைவார்த்தை ஒழியாது. இந்த விண்ணும் மண்ணும் ஒழிந்தாலும் இறைவார்த்தை ஒழியாது. அனைவரும் அமருவோம். முதல் வாசகம் முன்னுரை. ஒருவருக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை அவர் செய்யவில்லை என்றால் அதுவும் ஒரு பாவமே. நாம் பிறருக்கு நல்லதை செய்ய நினைக்கின்ற போதே அதற்கான வாய்ப்புகளையும் உதவிகளையும் நமக்கு உருவாக்கி தருபவர் தான் நம் ஆண்டவர். எனவே நாமும் எப்போதும் நன்மையையும் நல்லதையும் மட்டுமே செய்தால் நாமும் ஆண்டவரின் ஆசீர் அனைத்தையும் பெற்ற மக்களாக வாழலாம் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. இதை கவனமுடன் கேட்டு நமது வாழ்வாக்குவோம். தொடக்க நூல் 24ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 13 15 முடிய. இதோ நான் நீரூற்றின் அருகில் நிற்கிறேன். நகர் மக்களின் புதல்வியர் தண்ணீர் எடுக்க இங்கே வருவார்கள். அப்பொழுது நான் தண்ணீர் பருகும்படி உன் குடத்தை சாய்த்து கொடு என்று கேட்க, குடியுங்கள், மேலும் உங்கள் ஒட்டகங்களுக்கும் குடிக்க தண்ணீர் இறைத்து ஊற்றுவேன் என்று எந்த இளம்பெண் மறுமொழி சொல்வாளோ அவளே ஊழியனாகிய ஈசாக்கிற்கு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் ஆவாளாக. நீர் என் தலைவருக்கு பேரன்பு காட்டினீர் என்று இதனால் நானும் அறிந்து கொள்வேன் என்றார். அவர் இவ்வார்த்தைகளை தமக்குள் சொல்லி முடிக்கும் முன்பே இதோ ரெபெக்கா தம் தோள் மீது குடத்தை வைத்து கொண்டு வந்தார். அவர் ஆபிரகாமின் சகோதரர் நாகோருக்கும் அவர் மனைவி மில்காவுக்கும் பிறந்த பெத்துவேலின் மகள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. முன்னுரை. ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழும் மக்கள் மிகுந்த மனவலிமை கொண்டவர்களாகவும் அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழும் பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பம் என்றாலும் மன உறுதி இல்லாமல் எதிலும் முழுமையான நம்பிக்கையின்றி கால் போன போக்கில் வாழும் மக்கள் பலர் நம்மிடையே உள்ளனர். நாம் அவர்களை தேடி சென்று கடவுளின் அன்பை பற்றியும் அவரது அறிவுரைகளையும் பொறுமையோடு அவர்களுக்கு விளக்கி கூறி அவர்களை கடவுளிடம் கூட்டி வந்து ஒத்த கருத்தோடு இறைவனை புகழும் மக்களாக வாழ வேண்டும் என்று எடுத்து கூறும் இந்த இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்டு இதை நாம் வாழ்வாக்குவோம்.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை திருவார்த்தைகள் 1-6 முடிய. மன வலிமை கொண்டவர்களாகிய நாம் வலுவற்றவர்களின் குறைபாடுகளை தாங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு உகந்ததையே தேடலாகாது. அடுத்தவருடைய நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் செயல்பட்டு அவர்களுக்கு உகந்தவர்களாக வாழுங்கள். கிறிஸ்துவும் தமக்கு உகந்ததை தேடவில்லை. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கேற்ப நீங்கள் ஒரே மனதினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 மெல்லிசை கீதங்கள் இசைத்திடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கீதங்கள் இசைத்திடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். உங்களை நான் அன்பு செய்வது போல், உங்களை நான் அன்பு செய்வது போல், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1-11 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம்.
இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. அருளாகி அகிலாகி அழகாகி அகமாகி பொன்னாகி பொருளாகி ஒளியாகி வழியாகி விளக்காகி அன்பாகி அனைத்துமானவள் அன்னை மரியாள். அனைத்துமானவள் அன்னை மரியாள். மரியே வாழ்க, 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 மரியே வாழ்க. ஆரோக்கிய தாயே வாழ்க, ஆரோக்கிய தாயே வாழ்க, இரக்கத்தின் அன்னையே வாழ்க, இரக்கத்தின் அன்னையே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாருக்கும் இந்த இரக்கத்தின் அன்னை நமது பாதுகாவலின் திருநாமத்திலே உங்களுடைய இந்த விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள ஜோரா ஒரு கரவொலி எழுப்புங்க சத்தமா. பிரைஸ் தி லார்ட். பல ஊர்களுக்கு திருவிழாவுக்கு போயிருக்க, ஆனா இந்த பங்குல திருவிழா பார்த்தீங்கன்னா ஒரு மிக வித்தியாசமாக மாதா பிறந்த வீட்டிலே போய் திருவிழா வைப்பதை போல ஒரு எளிமையின் அமைப்பிலும் மக்களோடு சமுதாய இந்த தெருக்களோடு சேர்ந்து மிக கண்களை பறிக்கும் அளவுக்கு வண்ண ஒளி விளக்குகளோடு மிக பிரம்மாண்ட இந்த நிகழ்ச்சியோடு இந்த இசை பெருக்கோடு இந்த திருப்பல் நிறைவேற்றுதல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த இப்படிப்பட்ட ஒரு திருவிழா திருப்பலில் பங்கேற்பதில் ஒரு இரட்டிப்பான மகிழ்ச்சி. அது மதுரவாயில் பங்கின் திருவிழா என்றாலே ஒரு மாபெரும் விழா கொண்டாட்டம். எல்லா பங்குகளை விட சிறப்பு விழா கொண்டாட்டம் என்னன்னா இங்கு திருவிருந்து விழா கொண்டாட்டம். மதுரவாயில் தாய் பங்காக இருக்கட்டும், இந்த துணை பங்காக இருக்கட்டும், எல்லாம் ஒரு திருவிருந்து கொண்டாட்டமாகத்தான். இந்த விருந்து படைப்பதில் ஒரு சிறப்பு ஒரு தன்மை பெற்ற ஒரு பங்கு என்றால் இந்த பங்கு மதுரவாயிலை சேர்ந்த அனைத்து பங்குகளினுடைய இறை மக்கள் திருச்சபை என்று சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த நாளிலும் அந்த திருவிருந்து நிறைவு இருக்கிறது. இன்றைக்கும் அன்னை மரியாளுடைய கானாவு திருவிருந்தை நற்செய்தியாக பார்த்தோம். மக்கள் எல்லாரும் இந்த விருந்து விழா கோலம் பூண்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிதான் ஒருத்த நண்பன்கிட்ட சொன்னா, என் மனைவி சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போயிடுச்சு. அவன் ஃப்ரெண்டு சொன்னான், அதாவது பரவாயில்ல, என் வீட்டில் என் மனைவி சாப்பாடு சாப்பிட்டு எங்கள் வீட்டில் 2 நாயும் செத்து போயிடுச்சு. இப்படியாக அந்த உணவு கொடுக்கறதுல இவன் நல்லவளா அப்படின்றதுல ஒரு சந்தேகம் ஒவ்வொரு கணவன்மார் மனசுல இருக்கிறது போல. ஒருத்த டாக்டர் கிட்ட போனான். டாக்டர், மொபைல எழுத்தெல்லாம் மங்களா தெரியுது. டாக்டர் சொன்னா, 24 மணி நேரம் நீ போனே மொபைல பார்த்துருந்தா பின்ன உன் கண்ணு ரிப்பேர் ஆகாதா? அப்போ அவன் சொன்னான், அப்பாடா, நான் என்னமோ மொபைல் தான் ரிப்பேரு நான் வருத்தப்பட்டேன் டாக்டர். அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, அவர் அரைகுறை கூமுட்ட எது முக்கியம்ன்றது தெரியல அவனுக்கு. வாழ்க்கை முழுவதும் இன்றைக்கு இந்த மொபைல் கலாச்சாரத்தில் இறங்கி போனவன் நல்லதே தெரியாது, அவனுக்கு நல்லதே படாது. இன்றைக்கு நம்ம சமூகம் கூட ஊடக கலாச்சாரம் மொபைல் கலாச்சாரத்தினால நல்லது எது என தெரியாம இஷ்டத்துக்கும் உலக போக்கில கண்ணு ஈர்க்கிற ஈர்ப்பில நாம இந்த உணவு உலகம் சார்ந்த கெட்டு போற கலாச்சாரத்திலும் அழிவுக்குரிய கலாச்சாரத்திலும்
மோகம் மாயை கலாச்சாரத்தில் மூழ்கி போய் எது நல்லது அதை நம்ம பார்க்காம நன்மைக்கு எதிரான காரியங்கள் மூழ்கி இருக்கிற ஒரு காரியத்தில் இந்த ஊடகமானது அதிகமாக, குறிப்பாக நம்முடைய வீடுகளில் இருக்கிற இந்த சீரியல் காட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்லவே தேவையில்லை. இந்த சீரியலை பார்த்து பார்த்து எது நன்மை எது நல்லது என ஒரு கலாச்சாரமே தெரியாமல் போயிடுச்சு. மாமனார் மண்டையை உடைப்பது எப்படி, மாமியார் மானம் பங்கப்படுத்துவது எப்படி, நாத்தனார் நாரை கிழிப்பது எப்படி, வேலைக்காரியை வீட்டுக்காரியாக வச்சுக்கிறது எப்படி, இப்படியாக ஒரு கலாச்சாரம் இந்த சீரியல் தொடர்கள் இப்படி நம்முடைய எண்ணத்தை மாற்றி திசையை மாற்றி கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில நன்மையின் ஊற்றாக எது நல்லது என்ற வேரோட்டமாக இந்த நன்மை நிறைந்தவளாக ஒரு இதயம் இருக்கிறாள் என்ற இந்த உலகத்தில் அது நமது பாதுகாவலி அன்னை மரியாளாக நாம் நிச்சயம் அடித்து சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். இன்றைய தலைப்பு என்ன தலைப்பு? நன்மை தனத்தின் ஊற்று அன்னை மரியாள் என்ற உண்மையை ஏதோ மேலோட்டமா சொல்றது இல்லை. இப்படியாக சொல்றாங்க, அப்படியாக சொல்லலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தையை வைத்துக் கொண்டு எவ்வாறு மாதா அந்த நன்மை தனத்தின் ஊற்றாக இருக்கிறாள் என்ற ஒரு வெளிச்சத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இந்த இறை வார்த்தை மனசுல உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி மாதா இந்த நன்மை தனத்தின் ஊற்றாக இருந்திருக்க முடியும் அப்படின்னா, மாபெரும் எல்லாவல்ல பிதாவுடைய மனசிலிருந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த உலகத்துக்கு மீட்பரை பிதாவானவர் மாதா வழியாகத்தான் அனுப்பி இருக்கிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த மீட்பர் இந்த உலகத்தை அனுப்பதற்கு எத்தனையோ வழி அண்ட சராசரங்களை படைத்த கடவுளால் இதையும் அவரால் கண்டுபிடிக்க முடிந்திருக்கும். ஆனால் மரியா மட்டும்தான் இதற்கு சரியான வழி என்று பிதாவானவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். The first gospel of Mother Mary தொடக்க நூலிலே நம்ம பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதுல என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் பாம்பை பார்த்து என்ன சொல்லுவாரு? பெண்ணுக்கும் உன் வித்துக்கும், உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவே. இங்க பிதாவானவர் 2 பேருக்கு நடுப்புல பகை உண்டாக்குறார். யார் 2 பேரு? முதல்ல யாரு? சாத்தான். சாத்தான் என்ன? தீமை, அழிவு, கேடுகட்ட ஒரு நிலைப்பாட்டிற்கு ஒரு அடையாளம். அதுக்கு எதிராக இன்னொன்று. அது யாரு? அவள். அந்த அவள் யாரு? அன்னை மரியாள். பிரைஸ் தி லார்ட். இந்த தீமைக்கு எதிரான நன்மை அன்னை மரியாளுக்கும் உனக்கும் அப்படின்னு பிதாவானவர் பைபிள அந்த தொடக்க நூலில சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நன்மை தனத்திற்கு எதிராக தீமையான சாத்தான உனக்கும் அந்த நன்மையின் ஊற்றாகிய மரியாள், அவள் வித்துக்கும். அவள் என்பது மரியாள், அவள் வித்து என்பது ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது. ஆகவே மீட்பரை பெற்றெடுக்க போகிற அந்த நன்மை என்ற அந்த தாய் உள்ளம் இருக்கிறதுனாலேயே நன்மை தனத்தின் ஊற்றாக அன்னை மரியாள் பிதாவானவர் துவக்கத்திலே தொடக்க நூலிலே அங்கு சுட்டி காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் அந்த அழகான ஒரு மாதா பாடல் உங்களுக்கு தெரியுமா தெரியல. பூலோகம் தோன்றும் முன்னே ஓ பூரண தாயே, மேலோனின் உள்ளம் தன்னில் நீ வீற்றிருந்தாயே, வந்தோமும் மைந்தர் கூடி ஓ மாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி உன் தாள் பணிய என்று மேலோனின் உள்ள பூலோகம் தோன்றும் முன்பே, இந்த பிரபஞ்சம் தோன்றும் முன்பே மேலோனின் உள்ள வீற்றிருந்த ஒரு அன்னை என்றால் அது அன்னை மரியாள். ஏனென்றால் அந்த அன்னை, அந்த தாய் நன்மை தனத்தின் ஊற்றாக பிதாவானவர் முன்குறிக்கப்பட்டதினாலே அந்த நன்மையின் ஊற்றான தாய் மரியாளுக்கும் தீமையின் ஊற்றான சாத்தானுக்கும் பகையை உண்டாக்கினார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதன் பிறகு இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த இறைவாக்கினருடைய காலத்தில் நம்ம பார்க்கிறோம்,
எஸ்ஐயா 7:14 அந்த இறைவாக்கினர் முன்குறித்து சொல்லுவார், இதோ கண்ணி கருவுற்று ஆண்மகவை பெற்றிருப்பார், குழந்தை இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று. அப்போ இயேசு பிறப்பது 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இது அன்னை மரியாதை குறித்து முன்குறிக்கப்பட்டது. அப்படின்னா அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துல நமது மீட்புக்கு நமது ரட்சிப்புக்கு ஊற்றாகிய இந்த இறைமகன் இயேசுவை பெற்றெடுக்க இந்த உலகத்தில அப்படிப்பட்ட மீட்பரை பிதா யார் வழியாக அனுப்புகிறார் என்றால் அன்னை மரியாள் வழியாக மட்டும்தான் அனுப்புகிறார். வேற எதனாலும் எந்த வழியாலும் கிடையாது. மாதாவை பற்றி தெரிந்து கொள்ளாத, தெரிந்துக்க விருப்பம் இல்லாத அந்த அரைகுறை விசுவாச கூமுட்டைகள் இருக்கிறாங்க. அன்னை மரியாளை பற்றி தெரிந்து கொள்ளாம இங்கு நம்முடைய கத்தோலிக்கத்தை விட்டு போனவர்களும் அல்லது மற்ற சபையில் இருக்கிறவர்களும் மரியாளை புரிந்து கொள்ளாம இருக்கிறவர்கள் இறை வாத்தின் வெளிச்சத்திலே நான் இன்றைக்கு சுட்டி காட்டுகிறேன், அடித்து சொல்லுகிறேன். இந்த அன்னை மரியாள் எந்த அளவுக்கு நன்மை தனத்தின் ஊற்றாக இருக்கிறாள். மீட்பரை பெற்றெடுக்க பிதாவானவர் அன்னை மரியாளை மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்ற உண்மையை நாம் இன்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முதல் உண்மை, மரியாள் தான் பிதாவானவரால் முன்குறிக்கப்பட்டு இந்த உலகத்தின் மீட்பு ரட்சிப்புக்கு துணையாக மரியாள் தான் பிதாவானவர் முன்னிலைப்படுத்துகிறார். ஏனென்றால் நன்மை தனத்தின் ஊற்றாக இந்த தீமைக்கு எதிரான தூய உள்ளமாக தாய் மரியாள் இருக்கிறார். இரண்டாவது அன்புக்குரியவர்களை, இன்றைய அந்த ஒரு கருத்துல உங்களுக்கு அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த மீட்பரை உலகத்திற்கு அனுப்ப எனக்கு ஒரு இதயம் தேவைப்பட்டது. அந்த நன்மை தனத்தின் ஊற்றான அந்த இதயம் தேவைப்பட்ட பொழுது அந்த மரியாள் கிட்ட பிதாவானவர் கேட்கிறார், தாயே, மகளே, இதோ கடவுளுடைய அருளை பெற்றவளே, நான் விரும்புகிறேன், உனக்கு விருப்பமா என்று சொன்ன உடனே, கபிரியேல் தூதர் வழியாக கேட்ட உடனே மாதா என்ன சொன்னாங்க? ஐயோ, எனக்கு முடியாது, இது எனக்கு ஆக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களா? கிடையாது. இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது விருப்பப்படி ஆகட்டும் என்று தன்னை முழுமையாக அந்த பிதாவுக்கு கொடுத்த அந்த மரியாள், அந்த இதயம் கடவுளுக்கு ஒரு விஷயத்தை, ஒரு காரியம், மாபெரும் மீட்பு காரியத்திற்காக அந்த இதயம் தேவைப்பட்டது என்று பிதா இறங்கி கேட்ட பொழுது அடிமை என்று முன் அர்ப்பணித்த உடனே இப்போ அந்த இதயமே கேட்கிற பொழுது, தந்தையே, இதோ என் மகனுக்கு இந்த உதவி தேவை, எனக்கு உதவி செய்யுங்க என்று அந்த மரியாளை கடவுளிடத்தில் கேட்கிற பொழுது, ஆண்டவரிடத்தில் இயேசுவிடத்தில் கேட்கிற பொழுது பிதாவானவர் இல்லை என்று சொல்வாரா? இயேசு இல்லை என்று சொல்வாரா? நிச்சயம் சொல்ல மாட்டார். ஆகவே மாதா கேட்பதெல்லாம் பிதாவானவர் இயேசு வழியாக, இயேசு தன் தாய் கேட்பதை நிச்சயம் நிறைவாக வாரி கொடுத்து கொண்டே இருப்பார். அப்படியாக இந்த நன்மையின் ஊற்றானது ஒருபொழுதும் தடைப்படாது. அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம கிட்ட வந்து சேர மாதாவே இதோ பிதாவுக்கிட்ட, ஆண்டவர்கிட்ட, இயேசு கிட்ட கேட்கிற பொழுது அந்த கடவுளை இறங்கி வந்து நிச்சயமாக எல்லாவற்ற நன்மைகளும் நமக்கு செய்து முடித்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மாதா செய்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, இன்றைய நற்செய்திக்கு எடுத்துக்கொள்வோம். அதாவது இந்த உலகத்தில ஆண்டவராக இயேசுவுடைய முதல் புதுமையே அன்னை மரியாள் வழியாகத்தான் நடந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. முதல் அருள் அடையாளம் மரியாள் வழியாகத்தான் நடந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்கு தெரியாதா எந்த புதுமையை? நேராக அந்த பிரச்சனையை, இந்த காணாவருடைய அந்த கல்யாணத்தில் இருக்கிற பிரச்சனையை கடவுளாக இயேசுவுக்கு புரிந்து கொள்ள முடியாதா? நிச்சயம் தெரியும். ஆண்டவர் இயேசுவுக்கு நிச்சயம் தெரிந்தும் அவர் அமைதியாக இருக்கிறார். அவர் ஒரு வாய் சொல்லவில்லை. இத்தனைக்கும் மாதா சொல்லி விஷயத்தை, பிரச்சனத்தை சொல்லியும் எனது நேரம் இன்னும் இல்லை என்று தான் இயேசு சொல்லி அதை ஒதுங்க பார்க்கிறார். ஆனால் இதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. என்ன இந்த விஷயம்? கல்யாணத்துக்கு போனோமா, சாப்பிட்டோமா, வந்தோமா என்ற நிலைப்பாட்டிலே மாதா ஒருபொழுதும் இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? சம்பந்தப்பட்டவங்க பிரச்சனை இல்லாம இருக்கிறாங்களா? மணமகன் மணமகள் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா? அங்கு வந்திருக்கிற மக்கள் எல்லாருக்கும் நன்மை கிடைத்திருக்கிறதா, மகிழ்ச்சி கிடைத்திருக்கிறா என்ற அந்த உளப்பாங்கு தன்மையோடு மாதா வலம் வருகிறாள். அங்கு இருக்கிற குறையை கண்டுபிடிக்கிறாள். எனவே அவருடைய உள்ளம் பரிதவித்து
ஆண்டவர் இயேசு மகனிடத்தில் போய் கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, அதுவரை ஆண்டவர் இயேசு சும்மாதான் இருந்திருக்கிறார். என் மாதா கேட்ட பிறகும் கூட எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று தான் சொல்லுகிறார். சரி, நேரம் வரவில்லை, அப்படியே போட்டோம் அப்படின்னு எல்லாம் போயிட்டாங்களா? இல்லை. அன்புக்குரியவர்களே, இயேசு அன்னை மரியாள் சொல்லுகிறவரை காத்திருப்பது ஒரு காரணம் இருக்கிறது. எனது நேரம் இது இல்லை என்று சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்னவென்றால், மாதாவே, தாயே, உனது நேரம் இது, நீ சொன்னால் எல்லாம் நடக்கும், கடவுளாகிய நானும் நீ சொல்ல நான் கேட்பேன் என்ற அற்புதமான ஒரு செய்தி இங்கு ஆண்டவர் இயேசு அன்னை மரியா வழியாக நமக்கு படைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்னை மரியாளுடைய பரிந்துரைக்கு பிறகு இயேசு இந்த வல்ல காரியங்களை செய்து நன்மை தனத்தை ஊற்றெடுக்க செய்கிறார் என்றால், மாதா அந்த நன்மை தனத்தின் ஊற்று முக்கியத்துவம் பெற வேண்டும். இந்த உலகம் முதலில் என் அன்னை தாயை மரியாளை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் கடவுளா இருந்தாலும் முதல் புதுமை என் தாய் மரியாள் வழியாகத்தான் நடந்திருக்கிறது என்று அறிய வேண்டும், ஊர் அறிய வேண்டும், உலகம் அறிய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவை விரும்பி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனது நேரம் வரவில்லை, ஆனால் தாயே உனது நேரம் எப்பொழுதும் உண்டு என்று ஆண்டவர் இயேசு மரியாள் வழியாக நமக்கு எடுத்துரைக்கிறார். கடவுளே ஆனாலும் எனது நேரமே இல்லாவிட்டாலும், மாதாவே, மரியே, நீ சொன்னால் நான் கேட்பேன் என்ற ஒரு செய்தி இதில் இருக்குது. ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒன்று இருக்கிறது. டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்ட படிப்பு படிச்சிருந்தாலும் சொல்ல தட்டாதே. எல்லாரும் பாட்டிகளுடைய மனசுல இது இருக்கும். இதை இந்த இடத்துல நான் என்ன பாட சொன்னா எப்படி தெரியுமா பாடுவேன்? மோட்சத்தில் ராஜானாலும் மாதா சொல்ல தட்டாதே. மோட்சத்தில் ராஜா யாரு? ஆண்டவர் இயேசு. அப்படி ஆண்டவர் இயேசு ஆனாலும் மாதா சொல்ற ஒரு சொல்ல தட்டாதவராக இருக்கிறார். அப்போ தட்டாதவர் அப்படின்னு நம்ம பாடி சொல்லணும். மோட்சத்தில் ராஜானாலும் மாதா சொல்லை தட்டாதவர், கடவுளின் மகனானாலும் மாதா சொல்லை தட்டாதவர், விண்ணுக்கும் மண்ணுக்கும் உன்னையும் என்னையும் மீட்டவர் இயேசுவே தட்டாதவர், மோட்சத்தில் ராஜானாலும் மாதா சொல்லை தட்டாதவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே கடவுள் ஆனாலும் கடவுளின் மகனே ஆனாலும் மாதா சொன்னதுனால தட்டாம செய்து முடிக்கிறார் என்றால், காரணம் அந்த நன்மையின் ஊற்று, அந்த இதயம் அன்னை மரியாள் சொல்லுகிற, பயணிக்கிற, மேற்கொள்கிற எந்த முயற்சியும் தீமையாக முடியாது, நன்மையாகவே முடியும். அது கடவுளுடைய திட்டமே ஆனாலும் அது வளைந்து கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு செய்திக்காக அன்னை மரியாளை சத்தமா கரவொலி எழுப்பி, தாயே மரியே நன்றி, சத்தமா கைத்தட்டு சொல்ல பார்க்கலாம். மாதாவுக்கு நீங்க பெற்ற, மாதா வழியாக பெற்ற நன்மைக்கு உங்க கரவொலி பதில் சொல்லும். அவ்வளவுதானா? பிரைஸ் தி லார்ட். வெரி குட். முதல் புதுமை மாதா வழியாகத்தான். இரண்டாவது, இந்த உலகத்தில் ஆண்டவருடைய இயேசுடைய முதல் கிருபை மாதா வழியாகவே நடந்திருக்கிறது. மரியே வாழ்க. அதைத்தான் நாம் இங்க லூக்கா நற்செய்தியில பார்க்கிறோம். 1:41 எலிசபெத் அம்மாவை மாதா சந்திக்கிறாங்க. அங்க சந்திக்க போகிற போது நடக்கிற விஷயம், மரியாளின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டு, அந்த வார்த்தை எப்படி அமைகிறது? 1:41 லூக்கா எப்படி சொல்லப்படுகிறது? இறை வார்த்தையிலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிற, மனசு ஆழமா பதிய வைத்துக் கொள்ளுங்க. மரியாளின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை என்னாச்சு? மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அன்புக்குரியவர்களே, கடவுளை தாங்கிய அன்னை மரியாள் வாழ்த்துகிறார். அப்பொழுதுதான் அந்த வாழ்த்து, அந்த ஆண்டவர் இயேசுடைய கிருபை கடந்து அந்த எலிசபெத் அம்மாளை சென்று அடைய அங்க மகிழ்ச்சி மேலோங்கி அந்த ஸ்நாபக அருளப்பர் மகிழ்ச்சியால் துள்ளுவதை இங்கு பார்க்கிறோம். என்றால் அன்னை மரியாளுடைய பிரசனம் அங்கு அடிப்படை காரணம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இயேசுடைய முதல் கிருபை மாதா வழியாகவே சென்று விட்டு, இயேசுடைய முதல் புதுமை மாதாவாலே நிறைவேறுகிறது. இப்படிப்பட்ட
காரியங்கள் காரணம் மாதா இந்த நன்மைதனத்தின் ஊற்றாக இருக்கிறார் என்ற உண்மை என்று நாம் அடித்து சொல்லலாம். கடைசியாக ஒரே ஒரு இந்த இறை வார்த்தையோடு வெளிச்சத்தோடு உங்களை நிறைவு செய்கிறேன். யோவான் நற்செய்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி, அதாவது இயேசுவினுடைய துவக்கம், அதோட மாதா யோவான் நற்செய்தியில இயேசுவினுடைய இறுதி வாழ்வு, அந்த கல்வாரி மலையில மாதாவினுடைய நிகழ்வுகள் நடைபெறும். அது யோவான் 19வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் 3 வசனங்கள் இன்றைய தலைப்பை இன்னும் தெளிவாக நமக்கு ஆழமாக புரிய வைக்கும். 26வது, 27வது, 28வது இந்த 3 வசனங்களை உங்க மனசுல நான் பதிய வைக்கிறேன். 26வது வசனம் அங்க என்ன சொல்லப்படுகிறது? இயேசு சிலுவையின் அடியில் இருக்கிறார், இங்க மாதாவுக்காக இங்க அருளப்படி இருக்கிறாரு. இயேசு அம்மா கிட்ட என்ன சொல்றாரு? அம்மா, இவரே, நீங்க சொல்லணும். போச்சு, அது பிதாவானவர் சொன்னார். மாதா கிட்ட இயேசு என்ன சொல்றாரு? அருளப்புற வச்சு என்ன சொல்றாரு? அம்மா, இவரே உன் மகன். அதுக்கு தான் நான் பைபிள் வசனத்தை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கணும். திரும்பி வரும்போது கேட்பேன் என்ன சொன்னேன்னு. இப்போ இல்லைன்னா எப்பயாவது நான் அப்பப்போ வருவேன். அதனால இதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நமக்கு அறகுறை மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால தான் மற்றவங்க நம்மளை பார்த்து இலக்காரமாக நினைக்கிறாங்க. ஆண்டவரே ஆண்டோடைய வார்த்தை அன்னை மரியாளுடைய மகத்துவத்தை இவ்வாறு சொல்லுகிறது. அதை நாம தெரிஞ்சிருக்கணும். சிலுவையில் அடியில மாதா அம்மா கிட்ட இயேசு சொல்றாரு, அம்மா, இவரே உன் மகன். அது 26வது வசனம். 27வது வசனம் இயேசு தம் அன்பு சீடர்கிட்ட பார்த்து சொல்றார். என்ன சொல்றாரு? இவரே உம் தாய். 28வது இதன் என்ன எப்படி ஆரம்பிக்குது? 28வது இதன் பின் அப்படின்னு ஆரம்பிக்கும். இங்க இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதன் பின் அப்படின்னா எதன் பின்? அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தின் பிரகாரம் அதன் பின் அந்த வசனம் என்ன? இவரே உம் தாய். இவரே உம் தாய். அதன் பின், அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறுதி மூச்சை கையளிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல இதோ நான் மீட்க வந்தேன், இந்த மன்னிக்க வந்தேன், நன்மை செய்ய வந்தேன், என் கரம் பட்ட இடமெல்லாம் தொட்ட இடமெல்லாம் அற்புதமும் அதிசயமும் நிறைவேற்றினேன், இறந்தவனை கூட உயிர்ப்பை கொடுத்தேன், நோயாளிகளை எல்லாவரையும் குணமாக்கினேன். இப்படி எல்லா காரியங்களும் நன்மை தனத்தையும் செய்ய வந்த ஆண்டவராகிய இயேசு இவரே உம் தாய் என்ற அந்த வார்த்தை சொல்லி முடித்து அந்த ஒரு மாபெரும் ஒரு அர்ப்பணிப்பை உலகத்திற்கு, எனது நன்மை தனத்தின் காரியத்திற்கு பிறகு இந்த உலகத்தை தொடர்ந்து அந்த நன்மை தனத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரே இதயம் இந்த தாய். இவரே உம் தாய் என்று சொல்லிய பிறகு எல்லாம் நிறைவேறிற்று என்று ஆண்டவர் தன் உயிரை கையளிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல இதோ இறுதி முதலும் முடிவும் அன்னை மரியாளை முன்வைத்து சொல்கிறார். இந்த மரியாள் வழியாக, அன்னை வழியாகத்தான் நமக்கு இரக்கம் கிடைக்கிறது, மன்னிப்பு பெற்று தருகிறார், நன்மையை பெற்று தருகிறார், குணத்தை பெற்று தருகிறார், நமக்கு சுகத்தை பெற்று தருகிறார், வாழ்வை பெற்று தருகிறார், திருமண வரத்தை பெற்று தருகிறார், நம்முடைய குடும்பம் நிலைக்க பெற வழிவகை செய்கிறார். இதனால தான் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, ஏராளமான இந்துக்கள், ஏராளமான மற்ற மதத்தினர்கள் இதோ லட்சக்கணக்கில் இதோ சாரசரை அன்னை மரியாதை வேளாங்கண்ணியை நோக்கி போகிறாள் என்றால் இந்த நன்மைதனம் நிறைந்த அந்த நன்மைதனத்தின் ஊற்றாக இந்த இதயம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது என்ற இந்த உண்மை, இந்த சத்தியம் உண்மை என்பதனால தான் இன்றளவு இதை நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு அதை உணர்ந்து அறிந்து இதை நிறைவேற்றி உயிர் கொடுத்து அவர் இந்த உலகத்திற்கு அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். எல்லாம் நிறைவேறிற்று. அன்னை மரியாதை நம் தாயாக நமக்கு கொடுத்து விட்ட பிறகு பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இந்த அன்னையினுடைய இந்த மகத்துவத்தை, அன்பை நன்றியோடு நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம் இரக்கத்தின் அன்னை இந்த நன்மையின் ஊற்றாக தொடர்ந்து நமக்கு நல்லதை ஏராளமாக வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு அன்னையினுடைய பக்தர்களாக வாழ்ந்து பறைசாற்றுவோம். ஆமென். நம் அனைவரும் எழுந்திருப்போம். நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை
விசுவாச மன்றாட்டுபடியாக எடுத்துரைப்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. உங்கள் பதில். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி உம்மால் அழைக்கப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து உம் அரவணைப்பிற்குள் வைத்து யாராலும் எந்த வேளையிலும் எந்த ஒரு துன்பங்கள் நேரிடாமல் காத்து அவர்களை கூடவே இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்மில் ஒவ்வொருவரும் மற்றவர்களை மகிழ்வுற செய்தல் வேண்டும் என்று இறைவார்த்தை கூறுகிறது. அன்பு ஆண்டவரே, தூய பவுலின் வார்த்தைகளை மனதில் கொண்டு எங்களால் இயன்ற அளவு பிறருக்கு உதவும் நல்லுள்ளத்தையும் அதனால் பிறரை மகிழ்வுற வைத்திடும் அன்பையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மகளே, உன் விசுவாசம் பெரியது என்று கூறி புதுமைகள் கோடி புரிந்த இயேசுவே, மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் நோயால் அவதிப்படுகின்ற உம் பிள்ளைகளை உமது மடியில் தலை சாய்க்க வைத்து நோய் நீங்கி நலமாகுக என ஆசீர்வதித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம். என் பங்கில் உள்ள சிறுவர் சிறுமியரை ஆசீர்வதித்து நோயற்ற வாழ்வை கொடுத்து கீழ்ப்படிதல் பிறரன்பை நிறைந்த ஞானத்தோடும் தேவ பயத்தோடும் வாழவும் உமது உடன் இருப்போடு தூயாவின் கொடைகளை கொடுத்து காத்திர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எம் புனிதர் ஆணுமரிய அன்பிய வாழ் மக்களை ஆசீர்வதியும். எம் இளம் பிள்ளைகள் வாலிப நாட்களில் உம்மை வஞ்சையோடு தேடும் நல்ல உள்ளத்தையும் அவர்களது பலவீன நேரங்களை பலமாக இருந்து சிக்கலான வளர்த்தலில் சிக்கிடாத கைபேசிகளை தேவைக்கேற்ப பயன்படுத்த அருள் தாரும். வேலை வாய்ப்பினை தேடும் இளைஞர்களுக்கு அவர்கள் விரும்பிட வேலை வாய்ப்பினையும் திருமணத்துக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல துணையினையும் தேர்ந்தெடுத்து கொடுத்து அந்த துணையினை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கத்தை தர வேண்டும் என்று இரவாய் மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான ஆண்டவரே, இந்த மன்றாற்றுக்களை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் அமர்வோம். காணிக்கை பாடல், காணிக்கை பவனி. என்ன தருவேன் இறைவா, என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்ன தருவேன் இறைவா, என் இயேசு நாயகா,
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் இறைவனாகிய தந்தைக்கு ஏற்படுவதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவ வழியாக அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராக ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டன வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியினை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் எங்களுக்கு இவை மாறுவன வாக்குக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்த நன்றி செலுத்தி அதை விட்டு தம்
சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்ம இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். நமது திருவிழாவின் 2வது நாளாகிய இன்று நன்மை தனத்தின் ஊற்றாக இருக்கிற நமது இரக்கத்தின் தாய் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். இன்று மேற்கொள்ள இருக்கிற இந்த தேர் பவனி அன்னை எல்லா இடங்களையும் அவரை உற்று நோக்கி ஜெபிக்கிற யாவரையும் நன்மைகளால் நிரப்ப வேண்டும் என்றாடும். இந்த பணியிலே கலந்து கொண்டிருக்க நம்ம ஒவ்வொருவரையும் தீமை உன் அணுகாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது என்ற இறைவசனம் சொல்வது போல அனைத்து தீமையிலிருந்தும் நம்மை காத்து எப்போதும் அந்த தாய் நமக்காக பரிந்து பேசி நன்மைகளால் நம்மையும் அனைவரையும் நிரப்பும்படியாய் மன்றாடும். சிறப்பாக இன்று பிறந்த நாள், திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ்கிற அத்தனை பேருக்காகவும் நன்றி கூறுவோம். இன்றைய நாளில் வழிபாடை சிறப்பாக எடுத்து செய்கிற நம்முடைய ராணி மரியா அன்பிய குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கும். இதோ இந்த திருவிழாவை நேற்று தொடங்கிய நாளிலிருந்து இந்த 2வது நாளில் நம்பிக்கையோடு கூட இந்த பணியிலே கலந்து கொண்டு ஜெபிக்க நம்ம ஒவ்வொருடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்ற வேண்டுமாய் மன்றாடுவோம். நம்மில் அநேகர் பல விதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் நம்முடைய ஜெபத்தை கேட்ட யாவருக்காகவும் மன்றாடும். சிறப்பாக திருப்பதி நிறைவேற்றுகிற தந்தையுடைய தனிப்பட்ட வேண்டுதலுக்காகவும் ஜெபி. உயிர் தெளிவம் என்ற எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நீற்றிருடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கன்னிதாயான புனிதமிக்க மரியாள், இரக்கத்தின் தாய், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாப்பு தந்தையுமான புனித அந்தோனியார், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தீபஸ், சகாய், இவ்வுலகிலே நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நடை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நன்மைதனத்தின் ஊற்றாகிய அன்னை மரியாளின் பேரன்பை உணர்ந்த ஆண்டவர் இயேசு விண்ணக தந்தையை நோக்கி நாம் வேண்டும் ஜெபத்தை கற்றுக் கொடுத்ததைப் போல துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அன்பின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் பார்த்தவர்கள் எல்லாம் வாழ வைக்க ஆசைப்பட்ட இறைமகன், நாம் வாழ்வு பெற தனது வாழ்வை இழந்தவர், நாம் ஒன்றிணைக்கப்பட தன்னையை உடைத்துக் கொண்டவர், நாம் பாதுகாப்பு பெற தன்னையே பாதித்துக் கொண்டவர். நன்மைதனத்தின் ஊற்றாகி திருவிருந்தில வருகிறார், அழைப்பு கொடுக்கிறார். அழைக்கப்படுவோர் பேறு பெற்றோர். அனைவரும் அமருவோம்.
மத்தியிலே அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள் நற்கருணை கொண்டு வருவார்கள். 4 இடங்களிலே உங்களுக்கு நற்கருணையானது வழங்கப்படும். இங்கு இருக்கிற இடத்திலே உங்களுக்கு நற்கருணையை கொண்டு வருவாங்க. நற்கருணையை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். திருவிருந்து பாடல். நம் அனைவரும் இணைந்து இரக்கத்தின் மாதாவிடம் இணைந்து ஜெபிப்போம். பாவிகளாக எங்கள் மேல் பரிவும் இரக்கம் கொண்ட இரக்கத்தின் அன்னையே, அருளின் அரசியே, மனுகுலத்தின் ராக்கினியே, மகிமையின் மாதாவே, உலக கவலைகளால் நிறைந்த எங்கள் இதயம் வேதனைகளால் நிறைந்து பாதை தெரியாத பட்டாம்பூச்சி போல பதறி நிற்கிறது. நீரற்ற நிலத்தில் விடப்பட்ட மீனை போல உமது பாதத்தில் நாங்கள் விழுந்து கிடக்கிறோம். இரக்கம் நிறைந்த உமது இதய வாசலில் உருகி நிற்கும் எங்களை கடைக்கண் பாரும் அம்மா. துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயவுக்கு தாயே, உமது பாதமலரில் ஊர்ந்து வரும் பாம்புகளையும் துர்நாற்றங்களையும் அச்சுறுத்தல்களையும் உலகின் பயங்கரமான நோய்களையும்
உமது இரக்கத்தின் சுடரொளியால் சுட்டெரியும். கொடிய பேய்களால் ஆட்கொள்ளப்பட்டு துன்பப்படுபவர்களை உமது நேசிய இதயத்தால் அரவணைத்துக் கொள்ளும். உமது பரிசுத்த கண்களின் கண்ணீரால் அவர்களை கழுவி உமது அன்பு மகன் பரமன் இயேசுவின் திருப்பாதம் அழைத்து செல்லும் அம்மா. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, எங்களை வழிநடத்துபவர்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். என்னாலும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். எங்கள் துன்ப துயரங்கள் சோதனை வேதனைகளை நீக்கியருளும். உம்மை அண்டி வந்தோருக்கு ஆறுதல் அளித்தருளும். வியாதிகளால் வருந்தோரை குணமாக்கும். ஆதரவற்றோரின் அழுகிய கண்ணீரை துடைத்தருளும். மந்திர கட்டிகளால் சிக்குண்டவர்களை விடுவித்தருளும். அசுத்த ஆவிகளால் அல்லற்படுவோரை விடுவித்தருளும். உம் கருணையின் மூலம் மனுக்குலம் மேலும் மேலும் உமது அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்வு வாழ துணை புரியும். இரக்கத்தால் நிறைந்த உமது திரு இதயத்திற்கு ஆறுதல் தர ஆசிக்கும் எங்கள் மன்றாட்டிற்கு கனிவாய் இறங்கியருளும். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்கள் குடும்பங்களை பாதுகாத்தருளும் அம்மா. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடையே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரக்கத்தின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அம்மா. இரக்கத்தின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக பரிந்து பேசும் இரக்கத்தின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய இந்த அருமையான நம்முடைய பங்கினுடைய திருவிழாவை நாம் கொடியேற்றத்தோடு நேற்று கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். இந்த நாளிலே அன்னையுடைய தேர்பவனி அற்புதமான திருவிழா திருப்படியை நாம் துவங்கி அன்னை நன்மை தனத்தின் ஊற்று என்ற தலைப்பை அழகாக அற்புதமாக வழிபாடுகள் வழியாக சிந்தித்திருக்கிறோம். அவள் நன்மை மட்டுமே செய்பவள். மனிதர்களாகிய நாம தான் நம்ம சில பேருக்கு தீமை செய்யக்கூட இன்றோம், செய்கிறோமோ இல்லையோ தெரியாது, செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இருக்கிறது. நான் தந்தை அழகாக மறைவு செல்வது அன்னை மரியாளும் ஆண்டவரும் நமது வாழ்வுக்கு எப்போதும் என்னாலும் நன்மை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு நாமே ஒரு சாட்சி. அன்னையுடைய பிள்ளைகளாகிய நாமே அதற்கு மிக அற்புதமான ஒரு சாட்சியாக இருக்கிறோம். எனவே நன்மையான வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்திலே நமக்காக வழிநடத்தி கொடுத்த புனித ராணி மரியா அன்பிய குடும்பங்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நல்லா ஜோரா, நான் சத்தமே இல்லை, நல்லா ஜோரா கை தட்டுங்க. மியூசிக் கூட போடலாம்னு நினைக்கிறேன். ஜெனிஃபர் வரல, ஆமா நீங்க முடிச்ச பேர் தான் போடுவீங்க போல. ஆகவே அவர்களுக்கு நம்முடைய நன்றி. மிக அருமையாக நான் சொன்னது போல நேற்று வரவே நம்முடைய அன்பு தந்தை பிலிப் அவர்கள் இந்த நாளிலே உங்களுக்கு தெரியும் பங்கு தந்தையாக இருப்பவர்களுக்கெல்லாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் அவ்வளோ வேலை இருக்கும். தந்தை அவர்கள் அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், என்னுடைய நல்ல நண்பரும் கூட. அவர் சென்ற இடங்களை எல்லாம் நான் யோசித்து பார்க்கிறேன். ஒரு இளம் குருவாக ஊத்துக்கோட்டை பங்கு தந்தையாக பொறுப்பேற்று அந்த பள்ளி ரொம்ப நலிவடைந்த நிறைந்த ஒரு பள்ளியை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி நிறைய பஸ்லாம் வாங்கி போட்டு ஒரு 500-600 பிள்ளைகளை அந்த பள்ளியில உருவாக்கியவர். அங்கேயே சும்மா இல்லை, அடுத்து ஒரு பங்குல போட்டாங்க. அவர் எந்த பங்குலாம் சரியில்லை அந்த பங்கு தான் போடுவோம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தேவி நகர் அம்பத்தூர் பங்களுடைய பக்கத்தில் இருக்க தேவி நகர் அந்த பங்கு ரொம்ப ஒரு பழைய பங்கு தான், சின்ன பங்கு தான், 120-130 குடும்பம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் போலீஸ்காரங்க. அப்படி ஒரு நலிவடைந்த ஒரு ஆலயத்தை நீங்கள் டைம் இருந்தால் போய் பார்க்கணும். ஏன்னா நான் அங்கே இருந்தேன். அவர் அங்கே அந்த கோயிலை கட்டும் போது பார்த்து 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 கட்டுவாங்களா அது மாதிரி அப்படியே எல்லாம் பண்ணினா மார்பிள்ஸ்லேயே அவ்வளோ ஒரு அழகான ஒரு நேர்த்தியான குழந்தை இயேசுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி அப்படியே வந்துட்டார். கட்டி முடிச்சோடனே 2 வாரத்திலேயே அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி நம்முடைய பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மிபுரம் பங்கினுடைய பங்கு தந்தையாக சென்றவர். ஆரோக்கிய தாயின் மீது அதிக அன்பு கொண்டவர். அந்த பங்கில் அநேக முறை நான் திருப்பதிக்கு சென்றிருக்கேன். அவர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் திருப்பதி என்னை கூப்பிடுவா. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கூட அவ்வளோ பெரிய மாற்றம். வெறுமே நான் கட்டுமான பணியை மட்டும் சொல்ல மாறாக மிக அற்புதமான மக்களை கூட கட்டி எழுப்பக்கூடிய அற்புதமான ஒரு தந்தை. பல திறமைகளை தன்னகத்தை கொண்டவர். குறிப்பாக நீ பார்த்தீங்க அவருடைய திருப்பதி அவர் ஒரு இசை வித்தகர். நிறைய சிடி போட்டிருக்கிறார். இப்போ யூடியூப்ல தனியாகவே சந்தனம் மீடியா நினைக்கிறேன், கரெக்டா?
கிரியேஷன் அப்படின்னு போட்டு தொடங்கி நிறைய ஆராதனை பாடல்கள், நிறைய பாடல்கள், மாதாவை பற்றிய பாடல்கள்லாம் இயற்றி வந்து நிறைய அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்ட சோஷியல் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய அந்த தொடர்பகத்தினுடைய மாதா டிவியில் செயலராக இருந்து பல அற்புதமான பணிகளை செய்து தற்சமயம் நம்முடைய சிம்யா நகர் குழந்தை ஆலயத்தில் கடந்த ஓராண்டாக மிக அற்புதமாக பணியாற்றி 2ஆம் ஆண்டிலே காலெடுத்து வைத்திருக்கிறார். வந்த பிற்பாடு மக்களை நிறைய ஃபாதர் வந்து நிறைய மாற்றங்கள், நிறைய உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தந்தை, எல்லோரிடமும் அன்பாக படையக்கூடியவர், உபசரிப்பதில் வல்லவர். ஆகவே அற்புதமான இந்த தந்தை ஃபெலிக்ஸ் பிலிப் அவர்கள் நம்ம மத்தியில் வந்து மிக அழகாக அன்னையை பற்றி எல்லோருக்கும், நமக்கு மட்டும் இல்லை பாருங்க, இதை கேட்குற நிறைய பேர் இருப்பாங்க, அத்தனை பேருக்கும் அன்னை மரியாளுடைய மேன்மையை, அவருடைய அண்மை தளத்தை பற்றி விவிலிய பின்கோடுகளை கொடுத்து மிக அற்புதமாக மறையுராற்றி அற்புதமான ஒரு பாடல் திருப்பலி வழியாக நமக்கு அன்னையினுடைய அருளை பெற்று தந்திருக்கிற தந்தை அவர்களுக்கு ஒரு பலத்தை, ஒரு கரவளை கொடுத்து நல்லா ஜோரா தந்தை ஃபெலிக்ஸ் பிலிப் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை பாராட்டு தெரிவிக்கும் வண்ணமாக நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள் திரு அனிடஸ் ஜெரோம், திரு ஆஷ்வி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தந்தை அவர்களை முன்னாடி கரவொலி கொடுத்து நம்முடைய தந்தைக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய பணி சிறக்க நாம் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பாந்தபடி நம்ம வந்து இது முக்கியமான நாள், உங்களுக்கு தெரியும், நம்ம திருவிழா 3 நாளாக கொண்டாட முத்திரு நாட்கள். ஆகவே அன்னை மிக அழகாக பார்த்தீங்கன்னா மலர்களால் ஒவ்வொரு ஆண்டும் நான் சொன்னிட்டே இந்த அனிடெஸ்ட் இதோட வித்தியாசமாக அதே ஒரு பெரிய விஷயம், ஒரே தேர் ஒரே மாதிரி இருப்பாங்க. சில இடத்துல நம்ம வந்து காசு பணத்தை வந்து செலவு பண்ணுறோன்னா அன்னை மரியாதைக்கு என்று ஒவ்வொரு முறையும் இப்படியான விதவிதமான தேர்களை அலங்கரித்து அவள் நம் மத்தியிலே வலம் வர இருக்கிறார். ஆகவே திருப்பலி முடிந்தவுடனே அன்னையுடைய தேரானது மந்திரிக்கப்படும். உங்கள் அனைவருக்கும் இரவு உணவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே மீண்டுமாக நான் அதுக்காக சொல்ல நினச்சிக்காதீங்க, நம்ம கூட்டம் பெரிய கூட்டம் இல்லை. மாதாவை நம்ம எடுத்து செல்கிற போது ஜெபமாலையை ஜெபித்து கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு அன்னையை நம்முடைய வசிக்கிற இடங்களில் நன்மையை பொழிய அன்னை வர இருக்கிறார். மணி 8 மணி தான், 8:15 ஆச்சு நினைக்கிறேன். டைம் ஆச்சா? ஓகே, குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகவே 1 hour தான் ஆகும் நினைக்கிறேன். ஆகவே சீக்கிரம் முடிந்துவிடும். எனவே பவனியில் தயவு செய்து சிறு பிள்ளைகள் முதல் பெரிய பூசை முடிந்து அப்படியே துண்டக்கான துணியெல்லாம் ஓடக்கூடாது. மாறாக இந்த பவனியில் நாம் அனைவருமாக இணைந்து அன்னை மரியாளை ஏந்தி செல்வோம், அவருடைய புகழை பாடி செல்வோம். அவளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஜெபமாலையும் பிரார்த்தனையும் ஜெபித்து செல்ல நீங்கள் அனைவரும் குடும்பமாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறே கூட உங்களுக்கு தெரியும், நாளை தினம் நாம் வந்து நம்முடைய கடைசி நாள், நம்முடைய திருவிழாவுடைய நிறைவு நாளை கொண்டாடுகிறோம். அன்று ஒன்றிப்பின் முன்மாதிரி மரியாள் என்ற தலைப்பை சிந்திக்க இருக்கிறோம். இரக்கத்தின் மாதா ஆலய மக்கள் அனைவருமாக இந்த வழிபாடை வழிநடத்த இருக்கிறார். அருள்பணியால் டேனியல் கப்புச்சன் சபையை சேர்ந்தவர் நம் மத்தியிலே வருகை தர இருக்கிறார். எனவே நாளை மாலை நடைபெறுகிற திருப்பலி, அதை தொடர்ந்து கொடியிறக்கம், அதை தொடர்ந்து அன்பின் விருந்தானது அனைவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த 3 பேர் ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க தெரியல, தொண பேசினே இருக்காங்க. யார் அவன்? அடி கொடுக்க போறோம் பறையும் எல்லாரையும். ஆகவே நாளை தினம் நடைபெறுகிற இந்த நன்றியின் விழா, அன்பின் விருந்தில் குடும்பமாக வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். எனவே நாளை மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, 6:30 மணிக்கு திருப்பலி. ஏன்னா எனக்கு உணவுலாம் போடணும், நிறைய நன்றி சொல்லணும், நிறைய விஷயம் இருக்கு. எனவே நான் மீண்டுமாக சொல்றேன், நமது விழா நேரத்தோடு வந்து நாம் கலந்து கொள்வோம். இயற்கை கூட நமக்கு அதிகமாக ஒத்தாசை செய்து கொண்டு இருக்கிறது. எனவே நாளை ஒவ்வொரு ஆண்டு நம்முடைய பங்கில் இந்த இடத்துல பிள்ளைகளுக்கான விளையாட்டு போட்டிகளை நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். நாளை காலை 9 மணிக்கு சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், பெண்கள், ஆண்களுக்கு என்று விளையாட்டு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாளை பங்கு கோயிலும் பூசை இருக்கு, அது மந்திராதீங்க. இங்கு நடைபெறுகிற இந்த விளையாட்டு போட்டிகளை நம்முடைய பிள்ளைகள் வழிநடத்த இருக்கிறாங்க. எனவே குடும்ப உணர்வோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். நாளை நடைபெறுகிற விழாவிலே நாம் அனைவருமாக குடும்பமாக பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்று கூட பாடல் குழுவினர் நன்றாக பாடின, அவங்களுக்கு ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். வாங்க, நன்றி ஜெபம் சொல்லுங்க. கடைசி ஜெபம் ஜெபிக்கப்படும். இறை ஆசை கொடுத்த பிற்பாடு நான் முடிச்ச பிற்பாடு தேர் மந்திரிக்கப்படும். சொன்ன மாதிரி தேர் பவனியில நாம் அன்பே உருவான இறைவா, இன்றைய 2ஆம் நாள் திருவிழா திருப்பலி நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறவும் உம் இரக்கத்தை இன்றைய நாளின் வழியாக எங்கள் மேல் பொழிந்த உம் மேலான கிருபைக்காகவும் உன்னதமான உம்முடைய இந்த கல்வாரி பலி வழியாக உம் உடலை எங்களுக்கு உணவாக தந்து
எங்களை காத்து வருவதற்காகவும் நீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உம் கண்ணின் கருவிழி போன்று பாதுகாத்து வருவதற்காகவும் இறைவா உமக்கு நன்றிகள் கோடி. நேற்றைய தினம் நாம் அனைவரும் மகிழ்ந்து நேரம் ஆயிடுச்சு. ஒரு நிகழ்ச்சி திருப்பணி முடிந்த பிற்பாடு கலை நிகழ்வுகள் வேற லெவல். பலத்தை ஒரு கரவழி கொடுக்கலாம். எனக்கே தெரியல, இந்த பிள்ளைகளுடைய ஆட்டம் பாட்டம் பாடல்லாம் டைம் ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னும் கூட முறையான இருந்திருக்கலாம். அவ்வளவு நேர்த்தியாக, அவ்வளவு அழகாக, குட்டீஸ்னா கூட அவ்வளவு அழகாக தயாரித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் பயிற்றுவித்தவர்களுக்கும் பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கும் கலை நிகழ்வை கொடுத்த அத்துணை பேருக்கும் நினைக்கிறேன். நான் சாப்பிட்டு போகிற வரைக்கும் இங்கே பாட்டு போயிட்டே இருந்துச்சு நினைக்கிறேன். விட்ட நைட்டு ஃபுல்லாக பாடியிருப்பீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல. அத்துணை பேருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும். Praise the Lord. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த கணபதி நகர் இந்த ஆலப்பாக்கம் உங்களுடைய இந்த பங்கிலே அழைத்து இந்த திருப்பு நிறைவேற்ற வாய்ப்பு அளித்த உங்கள் அன்பு பங்கு தந்தை, எனது அருமையான நண்பர் அருட்தந்தை ஆண்ட்ரூ, உங்களுடைய மூத்த சகோதரர், பல விதத்தில் நல்ல ஒரு ஆலோசனை கூட. இந்த நாளில் இங்கு இது ஒரு புதிய, இது முதல் தடவையாக நான் இந்த இடத்துல வரேன். அதுதான் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக அடைகிறேன். இந்த இடத்துல மாதாவுடைய ஒரு பிரசனம் இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. என்னதான் அதனால தான் அந்த அன்னையினுடைய பிரசனத்தில் பூரிப்படைந்து இந்த உண்மையை விரைவாத்திய வெளிச்சத்தில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாடு. இந்த இடம் எதிர்காலத்தில் ஒரு நல்ல பெரிய பங்காக உருவாக வேண்டும் என்று நான் வாழ்த்தி உங்கள் அனைவருக்காக நான் செபிக்கிறேன். அருமையான பங்கு தந்தை இன்று எனக்கு கொடுத்த அழைப்புக்காக அவருக்கும், மிக அற்புதமான பல கலைகளோடு பல திறமைகளோடு இந்த விழாவை நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள். அருமையான பாடல், அருமையான வழிபாடு, அருமையான மக்களுடைய பங்கேற்பு. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் விழா வாழ்த்துக்கள். ஜோரா கரவொலி அளிப்போம். வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. ஃபாதர் வந்தவொன்னு சொன்னார், நான் கோயில் ரொம்ப சின்னதாக இருக்குது, இந்த இடம் சும்மா தானே இருக்கு, கோயில் இங்கே கட்டினா தனி பங்காயினாரு. ஒரு காலம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இடம் தான் இருக்காது கடை. அப்படியே சொன்ன மாதிரி இறை பிரசன்னம், இரக்கத்தின் தாயுடைய பிரசன்னம் இங்கே அதிகமாக, நானே அதிகமாக உணர்றேன். அவர் தான் நீங்கள் பார்த்து நம்ம எடுக்கிற சின்ன சின்ன முயற்சி அனைத்துமே வெற்றி ஆகி கொண்டு இருக்கிறது. மீண்டுமாக அன்னையோடு இணைவோம். தந்தைக்கு நன்றி செலுத்தி கடைசி செபத்தில் ஒன்றாக இணைந்து அன்னைக்கு நன்றி செலுத்தும். மன்றாடுவோமாக. ஆண்டவரேவும் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை தூய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இப்போது தேரானது மந்திரிக்கப்படும். 2 லைன் மட்டும் பாடுங்க. பாட்டு நான் சொல்லணும். பாட கட்டியம் கூறும் மணிகளும் ஆட, குட்டியது மேலும் முதுகல பாட கட்டியம் கூறும் மணிகளும் எட்டி எட்டி பார்க்கும் கடலை போல் வரும் அடியாத்தி யாவும் அழகிடவே. எட்டி எட்டி பார்க்கும் கடலை போல் வரும் அடியாத்தி யாவும் அழகிடவே. சிங்காரத்தே மாமரி வந்தார் வந்தாரி நலமாக்கும் ஆரோக்கியதா, வந்தாரி நலமாக்கும் ஆரோக்கியதா, ஆரோக்கியதா. சிங்காரத்தே மாமரி வந்தார் வந்தாரி நலமாக்கும் ஆரோக்கியதா. இப்போது தந்தை அவர்கள் தேறி வந்திருப்பார்கள். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தவர்,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. எங்கள் வானக தந்தையே, இந்த உலகம் வாழ நன்மைதனத்தால் நிறைவு பெற திருமகனை அனுப்பினிற. அந்த திருமகனை நன்மைதனத்தின் ஊற்றாகி அன்னை மரியாள் வழியாக இந்த உலகத்திற்கு இந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை நிறைவேற்றினரே, உமக்கு நன்றி. நன்மைதனத்தின் ஊற்றாகி இரக்கத்தின் அன்னை எங்கள் பாதுகாவலே திரு உருவமாக அலங்கரித்து மேற்கொள்ளப்படுகிற இந்த தேரினை ஆட்சித்து புனிதப்படுத்தியவர்களும் உற்று நோக்குகிற ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த நன்மைதனத்தின் ஊற்று அன்னை மரியாளிடமிருந்து ஏராளமான நன்மைகளை, வளங்களை, ஆசீர்வாதங்களை, குணத்தை, மகிழ்ச்சியை, நிறைவை, அன்பை, மன்னிப்பை, சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மைக்கேல் செமனஸை ஒரு சில ஜெபம் சொல்லி மந்திரிங்க பார்ப்போம். மை கொடுங்க ஃபாதர்கிட்ட. அன்பான ஆண்டவரே, எங்களுடைய வழி பயணத்திலே தீமைகளை வென்று சாத்தானை முறியடித்து எங்கள் ஆன்மீக பயணத்தை காப்பாற்றும் தூய மிக்கேல் தூதர் அவர் நினைவாக எங்கள் இருக்கிற இந்த திரு சுருவத்தை அச்சித்து புனிதப்படுத்தி இந்த பயணத்தில் இவருடைய பாதுகாப்பை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி வாழ்க என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். வாழ்க 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 மாரியே வாழ்க 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 மாரி. மீண்டுமாக இணைந்து எல்லோரும் வாயை திறந்து வாழ்க 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 மாரி வாழ்க 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 மாரி. அதிதூதர் மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களை தீமையிலிருந்து காப்பாற்றுகின்ற அதிதூதர் மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்கு வழிதுணையாக இருக்கிற மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களை பாதுகாவல இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்கு பரிந்து பேசுகிற இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்மைகளை ஊற்றான இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் எங்கள் கொள்ளும். ஊரையும் எங்களையும் பாதுகாக்கின்ற இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க மரியே வாழ்க. மரியே வாழ்க மரியே வாழ்க. மாதாவே வாழ்க மாதாவே வாழ்க. அன்னையே வாழ்க. அன்னையே வாழ்க. இந்த பாட்டு சிங்கார தாய் பாடுங்க. இப்போது நாம் பவனியில கலந்து கொள்ளும் முதல்ல பலிபீட சிறுவைகள், அதை தொடர்ந்து சிறுவ சிறை போலாம். அதை தொடர்ந்து நம்முடைய மிக்கேல் அதிதூதர் உடைய தேரானது செல்லும். அதை தொடர்ந்து அன்னையினுடைய தேரை நாம் ஏந்தி செல்வோம். தயவுசெய்து 2 வரிசையாக செல்வோம். சரி, கோயிலாண்ட போய் நிற்கும் தேரு. அங்கிருந்து நம்ம டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போகலாம். யாரும் போயிடாதீங்க தயவுசெய்து. யாரும் கலைந்து செல்ல வேண்டாம். பாட்டு பாடி கொண்டிருப்பாங்க. தேர் வந்து அங்கே நிற்கும். அதை தொடர்ந்து நம்ம டீ சாப்பிட்டு போகலாம். அன்னை மரியதை காணி பொன்னி மணியன மின்னி சொலித்திடும் வண்ண ஒளி தீர்ப்பாரே. பெண்ணில் சிறந்தவள் விண்ணுக்கு உயர்ந்தவள் அன்னை மரியதை காணி. விண்ணை நோக்கிடும் வண்ண விளக்குகள் அன்பு கரங்களில் பாரே. விண்ணை நோக்கிடும் வண்ண விளக்குகள் அன்பு கரங்களில் பாரே. மண்ணில் உயர்த்தமிழ் பண்ணில் வளர்ந்திடும் அன்னை புகழ் பாகேனே. மண்ணில் உயர்த்தமிழ் பண்ணில் வளர்ந்திடும் அன்னை புகழ் பாகேனே. சிங்கார தேரிலே மாமனை வந்தாள். வந்தாரை நலமாக்கும் ஆரோக்கியத்தால். வந்தாரை நலமாக்கும் ஆரோக்கியத்தால்.
ஆரோக்கியத்தாய் எங்கள் ஆரோக்கியத்தாய் சிங்கார தேரிலே மாமரி வந்தாள் வந்தாரே நலமாக்கும் ஆரோக்கியத்தாய் வந்தாரே நலமாக்கும் ஆரோக்கியத்தாய் சிங்கார தேரிலே மாமரி வந்தாள் வந்தாரே நலமாக்கும் ஆரோக்கியத்தாய் சிங்கார தேரிலே மாமரி வந்தாள் வந்தாரே நலமாக்கும் ஆரோக்கியத்தாய் குறையாமுதே
மனதினில்